بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا وحبيبنا وقدوتنا إمامنا مولانا محمد وعلى آله وصحابته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுடைய தொடர் பாடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய காலத்தில் ஆரம்பமாக செய்த மிக முக்கியமான சில விடயங்களை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை கட்டெழுப்பினார்கள். மஸ்ஜிதை கட்டெழுப்பக்கூடிய நோக்கத்தையும் மஸ்ஜிதில் நடந்த அமல்களும் மஸ்ஜிதுகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்ற விடயங்களை போன பாடத்தில் பார்த்தோம். அந்த மஸ்ஜிதில் நடந்த ஒரு குறிப்பான ஒரு அமல்தான் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லி சுஃபா வாசிகள், அஹ்லு சுஃபா என்று சொல்லி சுஃபா வாசிகள் கிட்டத்தட்ட ஒரு 51 பேர் ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில், இன்னொரு ரிவாயின் அடிப்படையில் 70க்கு மேற்பட்ட பேர்களுடைய பட்டியல் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த பட்டியல் சஹாபாக்களுடைய அந்த காலத்தில் சில நேரம் குறையும் கூடும் என்ற அடிப்படையில் இருந்தது. சுஃபாவாசிகள் யாருண்டா, அவங்களுக்கு குடும்பம் இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால குடும்பத்தை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு இன்னொரு குடும்பம் இல்லாத ஒரு நிலைமை, அல்லது மதீனாவாசி அல்லாமல் வெளி ஊரை சேர்ந்தவங்க, அவங்க தனியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இப்போ அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அந்த இதில் பல சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த 51 பேருடைய பேரும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக சில முக்கியமான சஹாபாக்கள் சுஃபாவாசிகளாக இருந்தாங்க. சில அன்சாரி சஹாபிகள், மதீனாவாசிகள் தான் அன்சாரி சஹாபிகள், அவங்களுக்கு வீடு இருந்துச்சு, வசதிகள் இருந்துச்சு, ஆனால் சுஃபாவாசிகளோட இருந்தாங்க. எதுக்காக வேண்டி? தீனுடைய தாலீமுக்காக வேண்டி, பாடத்துக்காக வேண்டி. குடும்பம் இருந்தும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க மஸ்ஜிதில் இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுடைய விடயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில காஃபிர்கள் சில விடயங்களை முன்வைத்த போது இவங்களுடைய விடயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, என்ன உங்களை நீங்க ஒரு கூட்டத்தினரோட இரவு பகல்லையும் யுரீதுன வஜ்ஹா, அவங்களோட நீங்க பொறுமையா இருங்க. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, கால பொழுதிலையும் இரவுடைய அந்த பொழுதிலையும் எல்லா நேரத்திலையும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அல்லாஹ் அழைக்கக்கூடியவங்க, அல்லாஹுடைய திக்ர்ல ஈடுபடக்கூடிய இவங்களோட அவங்கள நீங்க பொறுமையா வச்சுக்கோங்க என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டளையிட்டான். இந்த சுஃபாவாசிகள் யாருன்னா, இவங்க அவங்களுடைய முழு வாழ்க்கையும் இதுக்காக அர்ப்பணிச்சாங்க. எந்த தொழிலையும் எந்த உலகத்துடைய எந்த விவகாரங்கள்ல ஈடுபடல. அங்க சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி நோன்பு வைப்பாங்க. ஏதாவது வந்தா சாப்பிட்டு கொள்வாங்க, இல்லாட்டி நோம்புல இருப்பாங்க. ஆனா அவங்க 24 மணிச்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஹபத்துல இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல இருந்துச்சு. சுஃபாவாசிகளும் அதுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆரம்பம் 2000 ஆண்டுக்கு முன்னால உம்ராவுக்கு மதீனாவுக்கு ஜியாரத்துக்கு போனவங்க கண்டிருப்பீங்க. அந்த சுஃபாவாசில் இருந்த இடத்தை ஒரு உயர்த்தி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த இடத்தை அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த இருந்த இடத்தை அது சரியாக ஆயிஷா ரலியல்லாஹுடைய அறைக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. சுஃபாவாசிகள் அங்க இருப்பாங்க. அந்த சுஃபாவாசிகள்ல முக்கியமான சில சஹாபாக்களுடைய பேரை நான் குறிப்பிடுறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சுஃபாவாசிகளோட இருந்தாங்க. ஒரு குறுகிய காலத்துல அவங்க மதீனாவை சேர்ந்தவங்க அல்ல, மக்காவை சேர்ந்தவங்க அல்ல, அவங்க வேறொரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அவங்க தௌஸ் கிளையை சேர்ந்தவங்க. அவங்க வந்தாங்க தனியாக, அவங்களோட கோத்திரத்தில் அவங்க மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. சம்பூர்ணமா அர்ப்பணித்தாங்க. பின்னால சில சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு ஹதீஸ்கள் இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப சொன்னாங்க, இவங்க இந்த விடயத்தில் ஈடுபட்டாங்க. முன்னாலையும் பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலையும் பின்னால இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹதீஸ்ல ரிவாய செய்யறதுல நம்பர் 1. அதிகமான ஹதீஸ்ல 5000க்கு மேற்பட்ட ஹதீஸ்ல ரிவாய செஞ்சவங்க யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு
கஅப் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸெய்த் இப்னு கத்தாப். ஸெய்த் இப்னு கத்தாப் யாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாம இல்ல, ஆனா அப்படி இருந்தும் இவங்களோட அவங்க வச்சு கொண்டாங்க. காரணம் தீனுடைய தேற்றம். ஸெய்த் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பமா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால அபூபக்கர் சித்திக் அந்த காலத்துல அவங்க முஸைலமத்துல் கஸ்ஸாபுக்கு எதிராக நடந்த அந்த யுத்தத்துல அவங்க ஷஹீதாக. அந்த யுத்தத்துல அதிகமான 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள், அதுல குறிப்பாக ஹாஃபிஸ்கள் அதுல வஃபாத் ஆகினாங்க. அதுல ஒருவராத்தான் ஸெய்த் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களோட வாழ்க்கையை சம்பூர்ணமாக தீனுடைய இல்முக்காக வேண்டிய ஹித்மத்துக்காக வேண்டி அர்ப்பணிச்சாங்க. அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான முக்கியமான சஹாபாக்களுடைய பேர் பட்டியல் எடுக்கும் போது இவங்க அனைவரும் அஸ்ஹாபு சுஃபா வாசிகளாக இருந்தாங்க, அர்ப்பணித்தாங்க. இந்த நிலவரம் ஒரு கூட்டம் தீனுடைய இல்முக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எல்லா காலத்திலையும் இருந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு கூட்டத்தை எல்லா காலத்திலையும் எல்லா ஊர்லையும் எல்லா இடத்திலையும் அல்லாஹ் உருவாக்குவான். அவங்க சிறந்தவங்க, அவங்களுடைய நிலப்பாடுக்கு யாருக்குமே வர முடியாது. ஆனா அதுல இருக்கக்கூடியவங்க அவங்க பற்றற்றவர்களாக இருக்கணும். ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று, மக்கள் அவங்கள பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எப்படி, அவங்க உலகத்தை தீனுடைய விடயத்தை பார்க்கக்கூடிய உலகத்துடைய விவகாரங்களை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம், அதுக்காக வேண்டி அர்ப்பணிக்கும் அந்த ஒரு கூட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜும்ஆல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் தான் மக்கள் உலகத்துடைய விவகாரங்கள்ல பொதுவான விவகாரங்கள். ஒன்று இருக்குது காமன் லா, பொதுவா எல்லாருக்குரிய ஒரு சட்டம். இன்னொன்று இருக்குது சில குறிப்பானவங்களுக்கு இருக்குது. அரசாங்கத்துல நாட்டிலையும் அப்படி இருக்குது. பொதுவாக இருக்கக்கூடியவங்களுக்கு சட்டம் வேற, ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சட்டம் வேற. அவங்களுக்கு சில சில டிசிப்ளினுடைய விடயத்துல சில சட்டங்கள் குறிப்பாக இருக்கும். ஏன் இவங்க அந்த அரசாங்கத்துடைய ஹாஸா குறிப்பானவங்க, இவங்க சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவங்க, இப்படியான நினைப்பா. அதே போலதான் இவங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன மக்கள் அப்படி போவாங்க, உலகத்துடைய விவகாரங்களை ஈடுபடுவாங்க, வதரகுக காயிமா குல் மா இன்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா. நீங்க சொல்லணும் என்ன, அல்லாஹ் எங்களுக்கு எதை வச்சிருக்கிறானோ, குல் மா இன்தல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வச்சிருக்கிறான், அது கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, இந்த விளையாட்டு கூத்து இந்த வியாபாரத்தை விட சிறந்தது. ஒரு கூட்டம் இதுக்காக அர்ப்பணிக்கணும். இந்த காலத்துல அந்த அந்த தஷ்பீஹ் தான், அதுக்கு ஒரு ஒப்பிடலாக எங்களுக்கு தீனுடைய இல்ம, ஷரியத்துடைய இல்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களை இந்த சுஃபா வாசிகளோடு எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு என்னை ஒப்பிடல் செய்யலாம். ஆனா அதனுடைய நியத், அவங்களோட அர்ப்பணிப்பு அதுக்காக வேண்டியே ஆகிருக்கணும். அவங்க சின்ன வயசு உள்ளவங்க அல்ல. இந்த காலத்து வித்தியாசம் என்ன, இது இப்ப அவங்களுக்கு கொண்டும் தொழில் செய்யற காலம் அல்ல, என்னை திருமணம் முடிக்கிற காலம் அல்ல, படிக்கக்கூடிய காலம் தான். ஸ்கூல்லையும் படிப்பாங்க, இங்கேயும் படிப்பாங்க. இந்த காலத்துல பெற்றார்களுடைய ஆசை, பெற்றார்களுடைய வேண்டுகோளினால அல்லது அவங்களுடைய தேட்டத்தினால வந்து இருக்கிறாங்க. இதுல குறிப்பாக அந்த தேட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்துல யார் அதுக்காக அர்ப்பணித்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கும் போது நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு இந்த உலகத்திலேயும் அதே போல மௌத்துக்கு பின்னால் நசீபாக்கி இருக்கிறான். பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நிலப்பாடு, அல்லாஹு அக்பர், யாராலையும் அவர் எந்த நிலைமையில பின்னால் ஒரு கவர்னராக மாறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னால் ஒரு பெரிய அந்தஸ்து மாறுறாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் அவங்களோட நிலைமையில எடுத்து பார்க்கும் போது அவங்க ஒவ்வொருத்தரும் உலக அடிப்படையில் யார் மிச்சம் காலம் இருந்தாங்களோ உலக அடிப்படையிலேயும் பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு ஆகராலையும் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய, ஆனா உலகத்தை அடையணும், அந்தஸ்து அடையணும், மக்களின் பக்கம் திரும்பணும் என்ற நோக்கத்துல இருந்தால் அவங்களுக்கு உலகமும் இல்ல ஆகராவும் இல்ல. மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل اسفارا. யஹூதிகளுக்கு தான் உதாரணம். யஹூதிகள் தீனுடைய இல்ம, தௌராத்துடைய இல்ம அவங்க உலகத்துடைய விடயங்களுக்காக வேண்டி பயன்படுத்தினாங்க, ஆசாரத்துக்காக வேண்டி. மக்கள் அவங்க பக்கம் வரணும், மக்கள் அவங்கள மதிக்கணும், அவங்கள்ட்ட கேள்விகளை கேட்கணும், அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி பவரை வச்சு கொண்டு இருக்கணும் என்ன நோக்கத்துல செஞ்சாங்க. அவங்க உண்மைக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி அவங்களை அர்ப்பணிக்கல, தீன அவங்களுடைய துனியாவுக்காக வேண்டி பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் எங்களை அந்த நிலைமையை விட்டும் பாதுகாக்க வேண்டும்.
ஆனா இந்த அஸ்ஹாபு சுஃபாக்கள் சுஃபாவாசிகள் அவங்க அதுக்காக வேண்டி இருக்கல்ல, அவங்களுடைய அந்த கஷ்டமான நிலைமையில எந்த அளவுக்கு இந்த சஹாபாக்கள் சொல்லப்படுது, சுஃபாவாசிகள் தான் முதல் சஃப்ல இருப்பாங்க அதிகமான நேரம். முதல் சஃப்ல சுஃபாவாசிகள் தான் இருப்பாங்க. ஏன்? அவங்க பள்ளியிலே ஈக்கக்கூடியவங்க. அதிகமான நேரம் இமாம் ஜமாத் தொழுகை நடக்கும், தடா தடான்னு புலுற சத்தம் கேட்கும். பார்த்தா சஹாபாக்கள் 2-3 பேர் பசியில பட்டினியில பல நாள் சாப்பிட்டு அப்படி மயங்கி விழுந்திருப்பாங்க, நின்று கொள்ளையில தொழுகையில அந்த நிலைப்பாடு. ஆனா அந்த நிலைமையிலையும் அவங்களை சம்பூர்ணமாக அவங்க அர்ப்பணிச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னால பெரிய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலேயும் அவங்களுக்கு கொடுத்தான். அதே போல ஆகிராலையும் நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய கூலி இருக்கு. அவங்களுடைய அர்ப்பணிப்புனால தான், அவங்களுடைய அர்ப்பணிப்பு. உதாரணத்துக்கு பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அதுல இருந்தாங்க, பரா பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பல சஹாபாக்கள் அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட அர்ப்பணிப்புனால தான் தீனுடைய பல பகுதிகள் பல அம்சங்கள் பாதுகாக்கப்பட்டது. இது மஸ்ஜிதுல நடந்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிது நபவியில நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அமல். அதான் தீனுடைய தலீம் அந்த சொஹ்பத்துல இருந்துச்சு. இதை நாங்க உருவாக்கணும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் பலதரப்பட்ட இந்த அதுக்கும் இங்க காலத்துக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடியவங்க சுஃபால இப்ப மதரசால இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் உலகத்துடைய உறவுக்கும் அறிவுக்கும் பல விடயங்களுக்கும் தொடர்பு இல்லை. உலகத்து தெரியா, சின்ன காலத்துல போயிட்டாங்க, திருமண வாழ்க்கை தெரியா, வியாபாரம் தெரியா, வெளியிக்கிற சவால்கள் தெரியா, இது ஒன்றும் தெரியா. இப்ப தெரியாத ஒரு காலத்துல இவங்க காலத்தை அர்ப்பணிக்கிறாங்க, படிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும், ஒரு பெரிய ஒரு விடயம். ஆனா அதை விட ஏற்றமானது என்னண்டா, இந்த எல்லா சவால்களுக்கு மத்தியில திருமண வாழ்க்கை, குடும்பம், இப்படியான பிரச்சனை, வியாபாரம், இந்த எல்லா சவால்களுக்கு மத்தியில அவங்க இந்த தீனுடைய இல்முக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடியவங்க. அவங்களால உம்மத்துக்கு உண்டாகக்கூடிய புரோஷனங்கள் கூட, உம்மத்துக்கு உண்டாகக்கூடிய புரோஷனங்கள் கூட. ஏன்? அவங்க ரியாலிட்டி யதார்த்தத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, அறிஞ்சி பிராக்டிக்கல் நாலேஜ், அதனுடைய பிராக்டிக்கலான லைஃப வழங்குறாங்க. இப்ப சின்ன காலத்துல படிக்கும் போது அந்த படிக்கக்கூடிய இல்முடைய படிக்கக்கூடிய அந்த அறிவுடைய அந்த யதார்த்தத்தையும் பாரத்தையும் உணர மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனுடைய ஒரு பிராக்டிக்கல் இல்லை. அதனால அவங்க படிச்சு கொள்வாங்க, இல்ம பெற்றுக் கொள்வாங்க. ஆனா அதனுடைய அந்த பாரத்தை உணர மாட்டாங்க. ஆனா சுஃபாவாசிகள் அவங்களுக்கு அந்த விடயத்துல பல அறிவுகள் இருந்துச்சு, அவங்க அதோடு இருந்தாங்க. உதாரணத்துக்கு சாலிம் பின் அபி ஹுதாஃபா அவங்க ஒரு அடிமையாக இருந்தாங்க. உலகத்துல வாழ்க்கையில பலதரப்பட்ட நிலைமையில வந்தாங்க. மௌலா அபி ஹுதைஃபாவுடைய அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்துல மக்காலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால உரிமையிடத்துக்கு பின்னால அவங்களுடைய சொந்த சகோதரனை போல வச்சுக்கொள்றாங்க. சொந்த சகோதரனை போல பார்த்துக்கொள்றாங்க. ஒரே பிளேட்ல சாப்பிட்டாங்க. சாலிம் அபி ஹுதைஃபாவும் இவங்க 2 பேர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 2 பேரும் மக்காலே உண்டாக இருந்தாங்க. எல்லா நேரத்திலும் உண்டாக இருந்தாங்க, சாப்பிட்டாங்க உண்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க உண்டாக எல்லா நிலையும். அதே போல நான் சொன்ன அந்த யமாமாவுடைய அந்த யுத்தத்துல, முஸ்லிமத்துல் கஸாபுடைய யுத்தத்துக்கு எதிராக இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஷஹீதார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த யுத்த பட தளபதியாக இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் டைம் போறாங்க, ஒவ்வொரு ஷஹீதான ஒவ்வொரு உடல் கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தரை பத்தி நன்மாராங்க கூறாங்க. ஸைத் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்திலே முந்திட்டீங்க, ஷஹாதத்திலே முந்திட்டீங்க. அப்படி வராங்க, காண்றாங்க இந்த 2 பேரோட உடலும் ஒரே இடத்துல இருக்குது. சாலிம் ஒரு ஹாஃபிலாக இருந்தார். சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குர்ஆனுடைய ஹாஃபிலாக இருந்தாரு. பக்கத்துல அபி ஹுதாஃபா இக்ராம் சொன்னாங்க, ரெண்டு பேரும் இஷ்தா, நீங்க 2 பேரும் ஒன்றாக வாழ்ந்தீங்க, ஒன்றாக மரணித்தீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்துல வததுகுலானி, நீங்க 2 பேரும் இன்ஷா அல்லாஹ் ஒன்றாக சொர்க்கத்துக்கு நுழைவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. யாரு? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அடிப்படையில இந்த சுஃபாவாசிகளுடைய பொறுமதி, அவங்க யாரு, அவங்களுடைய நிலைமை எங்களை யாருக்கும் சொல்லல. ஆனா அது எந்த நியத்தின் அடிப்படையில அவங்க உண்மைக்கே தீனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கணும் என்ற நியத்துல இருந்தாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். நாங்களும் தீனுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கிற நியத்தோட செஞ்சா பெரிய கூலி. எல்லா காலத்திலும் இப்படியான ஒரு கூட்டத்தை எல்லாம் நிச்சயமா உருவாக்குவான். இப்படியான கூட்டம் உலகத்துல எல்லா பகுதியிலையும் அர்ப்பணிச்சு கொண்டு இருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க, அதுக்காக வேண்டி தியாகம் செய்யறாங்க. உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு உதாரணம், அந்த பிராக்டிக்கல் லைஃபோட சேர்த்து ஷரியத்த மார்க்கத்துடைய படிப்பை படிக்கிறதுக்கு பல உதாரணம். அதனால பிராக்டிகலிட்டி கூட. ஆஸ்திரேலியால இருக்கிறார் ஒரு ஷேக், அல்லாஹ் அவருடைய ஆயுள நீண்டு வைக்கணும், ஷேக் டாக்டர் தௌஃபீக் சௌதரி. அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், அதுலயும் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்.
கேன்சர் பிலிக்கா நோய் இருக்குது, அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஒரு சாதாரண முஸ்லீமாக, பெருசாக அவர் இஸ்லாத்தை எடுக்கல, ஃபீலிங் எடுக்கல. ஆனா இவர் இஸ்லாத்தை படிக்கணும், நான் இஸ்லாமிய விடயங்களை உணரணும் என்ற உணர்வு எப்ப வந்துச்சுண்டா, அவர் கேன்சர் டாக்டர்னால அதிகமான பேர் கேன்சர் பேஷண்டா மிச்சம் காலம் வாழ்றது அவங்க எல்லாம் டைம் கொடுப்பாங்க. 9 மாசம் 6 மாசம் 2 வருஷம் இப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்மா டைம் கொடுக்குறது. இவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் செய்ய நிறுத்தி இவங்க முன்னால பலதரப்பட்ட மக்களுடைய சக்கராத்தை கண்டிக்கிறார். பலருடைய சக்கராத், பலருடைய மவுத், ஒவ்வொருத்தருடைய மவுத்தும் வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. அவர் அவருடைய ஒரு பயான்ல சொல்றாரு, நான் ஒருத்தருடைய மவுத்தை கண்டேன், அவர் கிட்டத்தட்ட 3 நாள் சக்கராத்ல இருந்தார். 3 நாள் அந்த அறைக்கு நர்ஸ்மாரு கூட பயம், அவ்வளவு பயங்கரமான ஒரு சத்தத்தை போட்டுக்கொண்டே இருப்பார். 3 நாளா ஒரு பயங்கரமான சத்தம். இந்த உணர்வு இது பிராக்டிகல், இது என்ன வாழ்க்கையில இது என்னன்னு பார்க்கும் போது, ஒவ்வொருத்தரை பத்தி பார்க்கும் போது அவங்களுடைய ஆன்மீகம், அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வித்தியாசம். இப்போ ஒரு முடிவு எடுத்தா இந்த ஷரியத்தை நான் படிக்கணும், இந்த மார்க்கத்தை நான் படிக்கணும். அன்புக்குரிய அவர் அவருடைய தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மதீனாவுக்கு வாரார். மதீனாவுக்கு வந்து 6 வருஷம் அர்ப்பணிச்சு அவர் ஒரு ஷேக்காக மாறி, ஒரு ஆலிமாக மாறி படிச்சுட்டு வந்து இப்ப திரும்ப ஆஸ்திரேலியால 2 வேலையும் செய்யறாரு. அவர்கிட்ட தனி கிளினிக்கும் இருக்குது, அதே போல ஆலிமாகவும் இருக்கிறார். இப்ப அவருடைய பிராக்டிகாலிட்டி, அவர் மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய விடயம், அவருடைய பிராக்டிக்கல் இதுதான். அந்த 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், தேவையோட தேட்டத்தோட அந்த தேட்டத்தை விளங்கி நாம் படிக்கும் போது அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு மாற்றத்தை வச்சிருக்கிறான். அப்படின்னு சொல்லி சிற காலத்திலே படிக்க வானம் என்ற அர்த்தம் அல்ல. அந்த காலத்திலேயும் அந்த தேவையோட உணர்ந்து அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கும் போது, உதாரணத்துக்கு அதுக்கும் உதாரணம் இருக்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்க, அதே போல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுங்க, இவங்க எல்லாம் சின்ன சஹாபாக்கள். சிறு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு காலத்துல இருந்தாங்க. அத்ஃபால் ஹவுல ரசூல், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுங்க இவங்க இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு இருந்த வித்தியாசம் என்ன? தேட்டம், தேவை, ஆசை, இந்த தீன் மேலோங்கணும் என்ற தேட்டத்தோட செஞ்சதுனால அவங்களுடைய பிராக்டிக்கல் அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல அந்த படிச்ச இல்ம பயன்படுத்துறதுல, தாவத்துல அவங்களுடைய அசராத்கள் வித்தியாசமா இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதை நசீபாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வதாக பிரதானமாக செஞ்ச ஒரு விடயம் தான் மஸ்ஜிதுன் நபவில மதீனால அல் முஆஹாத் பைனல் முஹாஜிரின் வல் அன்சார். இது இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாத்துல ஏற்றுத்தாழ்வு இல்லை, இஸ்லாத்துல நல்ல ஜாதி கீழ் ஜாதி அது இல்லை. இஸ்லாத்துல எல்லாம் சமம். தொழிலை வச்சு, ப்ரொஃபஷனை வச்சு, இவங்க எல்லாம் படிச்சவங்க, இவங்க படிக்காதவங்க, இவங்க எல்லாம் வியாபாரிகள், இவங்க தொழிலாளிகள், இப்படி என்று சொல்லி ஒரு தராதரம் இல்லை. ஹஜ்ஜிலேயும் எல்லாரும் ஒரே இடத்துல தான் தவாஃப் செய்யணும், ஒரே அரஃபால தான் எல்லாரும் இருக்கணும், ஒரே மபீத் முஸ்தலிஃபா எல்லாம் ஒன்றாதான் இருக்கணும். மஸ்ஜிதா இருந்தாலும் மஸ்ஜிதிலேயும் அப்படிதான். ஒரு மஸ்ஜித், ஊர்ல 2 மஸ்ஜித் இருக்காது. இது பணக்காரருக்குரிய மஸ்ஜித், இது படிச்சவங்களுக்குரிய மஸ்ஜித், இது படிக்காதவங்களுக்குரிய மஸ்ஜித், அப்படி இல்லை. மற்ற எல்லா மதத்திலையும் இது உண்டாகி இருக்கு. அல்லாஹ் இந்த இஸ்லாத்துடைய தூய்மத்துவத்தை பார்த்து மற்ற எல்லா மதத்திலும், கிறிஸ்டியன் சர்ச், எங்க நாட்டுக்குள்ளேயும் சர்ச் இருக்குது, ஹை கிளாஸ் சர்ச், லோ காஸ்ட் சர்ச் இருக்குது. பௌத்தர்களுடைய மதஸ்தலம் எடுத்தாலும் அதுலேயும் ஹை கிளாஸ் லோ கிளாஸ் இருக்குது. அந்த ஜாதி அடிப்படையில அவங்களுடைய ஜாதி அடிப்படையில வேற வேற அவங்களோட வணக்க ஸ்தலம் இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தோட தூய்மைத்துவம் எல்லாரும் சமம். மனிதர்களின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சமம், முஸ்லீம்களின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சமம், அல்லாஹுடைய அடியாரின் அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சமம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்கு சில நிஅமத்தை தந்திருக்கிறான், சிலருக்கு சில விடயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமா ஒரு இஸ்லாமிய ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பணும் என்றா, இஸ்லாமிய ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப பிரதானமாக எங்களுக்கு மத்தியில உஹுவத், சகோதரத்துவம் வரும். ஷைத்தான் பல விடயங்கள், ஷைத்தானுடைய முயற்சி எங்கட விடயத்துல பல கட்டங்கள். முதலாவது இஸ்லாத்துக்கு வரவிட மாட்டான், இப்படி ஈமானுடைய விடயத்துல, அப்புறம் அமலுடைய விடயத்துல ஒவ்வொரு கட்டமாக வந்து ஷைத்தான் கடைசியா செய்வான் என்னன்னா, ரைட் நீ இஸ்லாத்தை செய், இபாதத் செய், எல்லாம் செய், ஆனா மக்களை நல்லதை சொல்லி தீமையை தடுக்காத, அதையும் தடை செய்வான். அந்த விடயங்களில் ஈடுபடாது, அதை செய்ய விட மாட்டான். ஷைத்தான் எங்களுக்கு என்ன செய்வான்டா, நீங்க செய்யற அமல்ல திருப்தி அடைங்க என்று வைப்பான். அதையும் தாண்டி ஒருத்தர் நன்மையை ஏவோனும், தீமையை தடுக்கணும், சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி முயற்சி செய்யணும் என்ற அடிப்படையில் முயற்சி வந்தா இப்ப ஷைத்தான் பாவிக்கக்கூடிய, இப்ப நாங்க கிரிக்கெட்
மேட்ச் எடுத்தா ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி போல செய்ய தெரியும், அவங்களுக்கு தெரியும் இந்த பேட்ஸ்மேனை எப்படி எடுக்கணும், இவருக்கு ஃபாஸ்ட் பால் போட்டா சரி இவர் அவுட் ஆகுவார், இவருக்கு இந்த போலை போட்டா சரி. ஷைத்தான் அதே மாதிரி எங்களை ஒவ்வொருத்தரையும் நல்லா விளங்கி வச்சுக்கிறான், சின்னத்துல இருந்து எங்களோட ஈக்கிறான். இவருக்கு எதுல எந்த எந்த பந்த பாவிச்சு இவரை அவுட் ஆக்கணும், அதுல ஒன்றுதான் நல்லா எங்களை பாதுகாக்கணும். ஒரு விடயம் நாங்கள் எல்லாம் இதெல்லாம் தாண்டி தாண்டி வந்து இபாதத்துடைய விடயத்திலையும் தாண்டி வந்து இப்ப சமூகம், அதுவும் எங்களுடைய தீன நிலைநாட்டம். நாங்க தீன அமல் செய்யறத போல தீன நிலைநாட்டம் சொல்றது தனியா செய்யலுமான விடயம் அல்ல, அது கூட்டா செய்யக்கூடிய அமல், கூட்டா செய்யக்கூடிய அமல். இப்ப கூட்டா இந்த அமல் செய்யும் போது ஷைத்தான் வந்து போடுவான், இதை வந்து போடுவான். என்ன எங்களுக்கு மத்தியில ஃபிர்கா பிரினுண்டா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். அது உண்டாகிச்சுண்டா நாங்க செய்யக்கூடிய அந்த முயற்சியும் வீணாகிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், அப்படியானவளுக்கு அல்லாஹ் இடத்துல கடுமையான அதாப் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், தீன நிலை நாட்டுங்க. அன் அகீமுத் தீன வலா ததஃபர்ரகு ஃபீ, அன் அகீமுத் தீன வலா ததஃபர்ரகு ஃபீ, தீன நிலை நாட்டுங்க, ஆனா தீன நிலை நாட்டுற விடயத்துல நீங்க பிரிஞ்சிடாதீங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க. இப்ப முஹாஜிரீன்கள், அவங்கள பல கோத்திரங்கள், அன்சாரிகள், விவசாயிகள், பல தரப்பட்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க. அஸ்ஹாபு சுஃபாக்கள், பலதரப்பட்ட உலக அடிப்படையில தராதர வித்தியாசமாக இருக்குது, குடும்ப அடிப்படையில தராதர வித்தியாசமா இருக்குது, அவங்களோட தொழில் அடிப்படையில தராதர வித்தியாசம் இருக்குது. இது இப்படியே வளர்க்க விட்டுட்டா குழப்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் முஆஹாத் பைனல் முஹாஜிர் வல் அன்சார், அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சகோதரத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கினார். மக்கால இருக்கும் போதும் சஹாபாக்களுக்கு மத்தியில சகோதரத்துவம் உண்டாக்கினார். அதுல அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் சகோதரர்கள், அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்கள், அவங்க சகோதரத்துவத்தை உண்டாக்கும் போதும் சில விஷயங்களை பார்த்தாங்க. உலக அடிப்படையில இவங்களோட சிந்தனையும் இவருடைய சிந்தனையும் ஒண்டா போமா என்று பார்த்தாங்க. ஒரு அசாபு சுஃபாவாசியையும் இன்னொரு வியாபாரியையும் என்ன ஜோடாக்கல்ல. ஏன் அப்ப சிந்தனை கொஞ்சம் வித்தியாசம், ரெண்டு பேரோட மென்டாலிட்டி சிந்திக்கக்கூடிய முறை கொஞ்சம் வித்தியாசம், அதனால சில பிரச்சனை. இப்ப இந்த சகோதரத்துவத்தை உண்டாக்கினாங்க. சொன்னாங்க, நாங்க எல்லாரும் ஒரு மட்டம். அல்லாஹ் அக்பர். இதை நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்துல இது ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, ஈமானுடைய மிக முக்கியமான பகுதி. இதை நாங்க இழந்துட்டோம். கபர்ல கேட்கப்படக்கூடிய பிரதானமான கேள்வியில் ஒன்றுதான், உங்களோட சகோதரர்கள் யார்? பதில் முஸ்லிம்கள் எல்லோரும். எங்களுக்கு குறைஞ்ச அளவு சரி, ஒருத்தரோட நல்ல நெருங்கிய உறவு இல்லாட்டிலும் பரவாயில்ல, ஆனா அவரை பத்தி ஒரு கெட்ட ஒரு ஹேட்ரட், ஒரு 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 வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒரு அன்சாரி சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 தடவை சொன்னாங்க, இவங்க யாரு? சொர்க்கவாசி. சொன்னாங்க, சொர்க்கவாசியை பார்க்கணும், வார வர பாருங்க. 3 தடவை அவர்கிட்ட இருந்த அமல் என்ன? ஒரு சஹாபி போனார், அங்க போயிட்டு 3 நாள் 3 இரவு பார்த்து ரகசியம் பார்த்து, இருவட்டு என்ன ஸ்பெஷல் அமல்? அவர் சொன்னார், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. கடைசி உண்மையை சொன்னார், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் சாதாரண தஹஜ்ஜத்துக்கும் அவர் எழும்புறல்ல, சுபஹு தான் எழும்புறார், தஹஜ்ஜத்தும் இல்ல. இவருக்கு சரியான ஜுவால், இவர் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறவர், அவர் தஹஜ்ஜத்துக்கும் இல்ல, 2 பேரும் தூங்குறாரு. சுபஹுக்கு எழும்பிடுவார் டைமுக்கு, கடமையில செய்யறார். சொன்னார், நான் ராவைக்கு தூங்கும் போது நான் யார் எந்த ஒரு முஸ்லீமை பத்தியும் என்ற உள்ளத்துல எதிர்ப்போம் பகமை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் வாஷ் பண்ணி தான் அப்ப சொன்னார், அதுதான் கஷ்டமான மிச்சம் கஷ்டம். இது உண்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன் என்ற ஆயத்துல தொடர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அதபுகள், சில முறைகளை சொல்லி தாரான். இந்த சகோதரத்துவம் என்றது சும்மா இருக்காது, சும்மா இந்த சகோதரத்துவம் வளராது. சகோதரத்துவம் என்றது ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், நீங்க அதை இஸ்லாஹ் செய்யணும், அதுக்கு முயற்சி செய்யணும். ஆனா பகம் என்றது சும்மா வரும். ஒரு பார்த்தா அவர் கொஞ்சம் வந்து இப்படி பார்த்துட்டு போனாவே கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தா நாளைக்கு அவரோட கொஞ்சம் கோம், இவரே என்ன அப்படி பார்த்தாரு, ஒன்றும் இல்லை, இவர் ஒன்றும் சொல்லவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வையை பார்த்தா. அல்லது நீங்க கிட்ட போனீங்க, கிட்ட போன சலாம் சொன்னாரு, உங்களுக்கு விலங்கல்ல, வெறும் பிஸியில இருந்தாரு, இவருக்கு பார்த்தா பாருங்க சலாம் சொல்லி பதில் சொல்ல, உடனே பகம் உண்டாயிட்டு. யோசிக்கல, அவருக்கு அது கேட்கல, அவர் வேறொன்றில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். உண்டு பகம் என்று சொல்றது, அதாவத் என்று சொல்றது ஷைத்தான் எப்படி உண்டாக்குவான்? அது ஷைத்தானுடைய ஒரு முயற்சி. முஸ்லிம்களுக்கு மத்தியில, முஃமின்களுக்கு மத்தியில நல்ல உறவுகள் உண்டாகிற இடத்துல ஷைத்தான் அதாவத்தை உண்டாக்குவான், எதிர்ப்பையும் பகமையும் உண்டாக்குவான். ஆனா சகோதரத்துவம் உண்டாகணும், அதுக்கு முயற்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல பல
விடயங்களை சொல்லிட்டு வந்து அதுல பிரதானமான ஒன்று சொல்றான், இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுகும் பஅதா. இன்னல்லாஹ் சில ஒழுக்கங்கள் எங்கட சகோதரத்துவம் முரீரத்துக்குரிய அடிப்படை காரணம் பன். ஒருத்தரை பத்தி நம்ம அப்படி இவர் இப்படி இவர் அப்படி என்று சொல்லி கசீரம் மினல்-ظن ஷைத்தான் பன்களை உண்டா. பன் என்ற வார்த்தை எப்ப பாய்க்கப்படும், நீங்க நினைக்கிறது உண்மையாக இருக்கலாம், அதான் பன். ஷக்கின சந்தேகம், அது 50-50. ஒரு 3 விஷயம், ஒன்று பன், ஒன்று ஷக், இன்னொன்று யகீன். யகீன் உறுதி, இன்னொன்று ஷக். ஷக்கின் 50-50. அங்காலுமே பன் என்ற அதிகமான நேரம் அப்படியாத்தான் இருக்கும். உங்களோட அது மிகைப்பான ஒரு எண்ணம் மிகைப்பாக இருக்குது. அந்த பன்னையும் அல்லாஹ் சொல்றல்ல, நீங்க சந்தேகம் பண்ணல, லா தஷுக்கு அல்லாஹ் சொல்றல்ல, இஜ்தனிபு கஸீரம் மினல். அதே போல அந்த வார்த்தையில் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இஜ்தினாப் என்ற வார்த்தை. இஜ்தினாப் என்ற வார்த்தையை பயன்படுத்த அரபுல பல பல வார்த்தை உண்டு. ஒரு விடயத்தை நீங்க செய்ய வானம் தவிர்ந்து கொள்ளும் சொன்ன பல விஷயங்கள், பல வார்த்தைகள் சொல்லலாம். வலா ததுன்னு என்று சொல்லலாம், என்ன நீங்க இப்படியான எண்ணங்கள் கொள்ள வானம் என்று சொல்லி நஹியுடைய விஷயம். ஆனா அல்லாஹ் இங்கனைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா இஜ்தனிபு லா தஜ்தனிபு. என்ன யல்லதீன ஆமனு இஜ்தனிபு, என்ன தவிந்துக்கோங்க. இஜ்தினாப் என்றா அது எந்த வார்த்தையில வந்த அரபுல ஜன்புட வார்த்தை. ஜம்புண்டா உங்களோட பக்கத்திலே இருக்கிற ஒன்றை தவிர்ந்து கொள்றதான் இஜ்தினாப். தூரத்துல ஈக்கிறோண்ட நீங்க அது கிட்டே இல்லாத உண்டு, அதை தவிர்த்து கொள்றதுக்கு இஜ்தினாப் இல்ல அரபுல, அதை பாவிக்கிறல்ல. உங்களோட ஈக்குது இருக்கிறவண்ட தான் நீங்க என்ன செய்யுங்க, இஜ்தினாபுல் மஆசி. மஆசி என்று சொல்லக்கூடிய பாவம் என்று சொல்றது உங்களோட இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அதை நீங்க என்ன சொல்றது இன்னைக்கு இஜ்தனிபு கஸீரும் மினல். ஏனென்றா இந்த லன் என்று சொல்றது, இந்த சந்தேகம் என்று சொல்றது மனிதனுக்கு இயற்கையாக வார மிச்சம் கஷ்டம், அதை தவிர்த்து கொள்ளணும். ஆனா நாங்க முயற்சி செய்யணும், கஷ்டம், அதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். ஒவ்வொரு விதத்துல, குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்துல, சமூக உறவுல, இது எல்லாத்திலும் இது வரும். ஏன் இதை முறிக்கு கொள்ற 3 விடயம் இருக்கு. இந்த 3ம் சீராகினாத்தான் எங்களுக்கு சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று எங்கட இபாதத்துன்னு எங்கட வணக்க வழிபாடு ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது. 2வது எங்கட சோஷல் தான் மற்றவங்களோட ஹுகூக்குல் இபாதுடைய உறவு, மற்றவங்களோட இருக்கிற உறவு. 3வது எங்கட மஈஷத் எங்கட வருமானம், சம்பாத்தியம். இது 3ம் சீராகும். இது 3ம் மனிதனுடைய அடிப்படை தேவை. 3ம் அடிப்படை தேவை. எங்கட இபாதத் வணக்க வழிபாடுகள் சீராகணும், எங்கட சமூக வாழ்க்கை சீராகணும், அதே போல 3வது எங்கட வருமானம் சீராகும். இந்த 3ம் சீராகாத வரை எல்லாம் மற்ற எல்லாமே இதுக்குள்ளதான் வருது. எல்லா மனிதனுடைய முழு வாழ்க்கையும் இதுக்குள்ளதான் வருது. சீராகாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுடைய ஈமானும் சம்பூர்ணத்துவம் அடையல எங்களுக்கு சொர்க்கம் என்றது ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான காரியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தை குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால்ல ஞாபகப்படுத்துறான். ஈமானுக்கு முன்னால நீங்க பிரிஞ்சிருந்தீங்க, அன்சாரிகள் பிரிஞ்சிருந்தாங்க, அவுஸ் ஹஸரஜ் என்று முஹாஜிர்களுக்கு மத்தியில பல கோத்திரங்கள், விவசாயி, தொழிலாளி பிரிஞ்சிருந்தீங்க. அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சான், ஈமானுடைய பாக்கியத்தை கொண்டு எல்லாரையும் சகோதரர் ஆக்கினான். அதனால நீங்க வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அதுல நீங்க ஒவ்வொருத்தரும் உறுதியாக இருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அபீ பக்கர் வ உமர் வ பைன தல்ஹா வ ஸுபைர் வ பைன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வ உஸ்மான் வ இப்னு அப்பாஸ் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகா பைன ஸுபைர் வ இப்னு மஸ்ஊத். இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சகோதரத்துவத்தை உண்டாக்கினாங்க. ஏன் சகோதரத்துவம் தேவை? லில்லாஹ். எங்களுக்கு எல்லாருக்கும் சகோதரத்துவம் இருக்குது, பணத்துக்காக வேண்டி. ஒருத்தர்ட ஏன் நீங்க அவரோட உறவு, சிலாக்கள் சில பொடியமாரோட சில நல்ல உறவு, ஏன்னா இவர் ஐடியா பிளான் பண்ணிக்கு இந்த பொடியன்ற தாத்தாவை ஈக ஐடியாக்க வாடுற ஒருத்தரோட மிச்சம் நெருங்கி பலவர மவலை கொஞ்சம் இப்படி சரி கல்யாணம் முடிச்சு கொள்ளையிலுமே ஒரு இதொண்டு போட்டு, இப்படி உலக அடிப்படையில சிந்தனை இல்லை. இன்னைக்கு சகோதரத்துவம் எதுக்காக வேண்டி? லில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி மட்டும், இஸ்லாத்துக்காக வேண்டி மட்டும், ஈமானுக்காக வேண்டி மட்டும், ஈமானுடைய இஸ்லாமிய விடயத்துக்காக உண்டு. ஒருத்தர் வரல, சுபோவுக்கு வரல, மற்றவர் உடனே போவார், சகோதரர் போவார்ப்பா, ஏன் இவர் சுபோவுக்கு வரல, அவருடைய ஈமானுடைய குறைபாட காணக்கொள்ள இவர் உதவியாயிப்பார்.
அவருடைய விடயங்கள்ல குறைபாடைக்குள் இவர் உதவியாக இருப்பார். இந்த விடயத்துல உதவியாக இருக்கத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஈமானுடைய இந்த ஒரு உதவிய இந்த சகோதரத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கினாங்க. இந்த சகோதரத்துவம் என்று சொல்றது தி யூனிவர்சல் வேல்யூ, முஸ்லிம்களுடைய உலக கண்ணோட்டத்தில் குளோபல் உலக மட்டத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு விடயம் தான் இந்த சகோதரர். குறைஞ்சது எங்களுக்கு ஒன்றுமே செய்யலாண்டா மற்ற சகோதரருக்காக வேண்டி நாங்க உள்ளத்தால துவாவாவது செய்யக்கூடிய அந்த கவலையாவது எங்களுக்கு இருக்கணும். இப்படி இருக்கிறாங்களே, இந்த நிலைமையில இருக்கிறாங்களே, யாரு இன்னொரு முஸ்லீமுடைய விடயத்துல அக்கறை இல்லாம இருக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய விடயத்துல அக்கறை செய்யணும். இது அந்த சகோதரத்துவம், அந்த ஈமானுடைய உணர்வு. அதனாலதான் ஹுத்துபாக்களுடைய பல அமல் ஒன்றுதான் முஃமின்களுக்கான, முஃமின்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்காக வேண்டி ஹுத்துபாட கடைசியில துவா செய்யும். இது எங்களுடைய ஒரு கடமை. எல்லா முஃமின்கள் முஸ்லிம்களுக்கு துவா. உலக அடிப்படையில் எடுத்து பார்க்கும் போது பல தரப்பட்ட நிலைமையில முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எங்களோட நாட்டுடைய நிலைமை தான், சிரியாவுடைய நிலைமை எல்லாம் எடுத்து பார்க்கும் போது மிகவும் எங்களுக்கு குறைஞ்சது எதை செய்யலும் என்றா எங்களுக்கு துவா செய்யலாம். அந்த கவலை அவங்களுக்காக எல்லா இடத்துல பிரார்த்திக்கலாம். அந்த கவலையை நான் உண்டாக்கி கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சகோதரத்துவம் சம்பந்தமாக குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்தில் எல்லாம் இதில் அதிகமாக இது இருக்குது. அதுதான் முஸ்லிம்களுடைய சஹாபாக்களுடைய வெற்றிக்கு ஒரு பிரதானமாக காரணம் அமைச்சு. எப்ப அந்த சகோதரத்துவத்துல பிளவு உண்டாக ஆரம்பிச்சதோ அதிலிருந்து முஸ்லிம்களுடைய ஆட்சியில, முஸ்லிம்களுடைய இதுல வீழ்ச்சிகள், சஹாபாக்களும் பின்னால வந்த தாபியங்களும் அதை காண ஆரம்பிச்சாங்க, வீழ்ச்சிகள். அப்ப எங்களுடைய உதவி, அல்லாஹுடைய சக்திக்கு பின்னால ஒரு உதவி, ஒரு சக்தி இருக்கிறதாக இருந்தாண்டா ஒற்றுமையுடைய சக்தியை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால நாம் ஒவ்வொருத்தரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இதை உண்டாக்கினாங்க. நாங்க எங்கட மஹல்லாக்களில், எங்கட கிராமங்களில், எங்கட ஊர்களில், எங்கட நாட்டுகளில், எங்க நாட்டுல இந்த உறவை, இந்த நாங்க முஸ்லீம்களின் அடிப்படையில இந்த உறவை நாங்க பாதுகாப்போம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய ஹக்கை நாங்க பேணுவோம், அதுக்காக வேண்டி நாங்க உடன்படுவோம் என்ற விடயத்தில் நாம் உண்டாக்கணும். அதே நேரத்துல நாங்க வாழக்கூடிய இந்த நாட்டு அந்நியர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட சகோதரத்துவம், அவங்களுடைய உறவு எப்படி அமையணும் என்ற ஒரு தலைப்பு இருக்குது. அந்த உறவுகளுக்கு சில லிமிட்டேஷன் இருக்குது, சில வரையறைகள் இருக்குது. இப்படிதான் அந்த உறவு, இது அந்த உறவு இதை விட மீறக்கூடாது என்ற அடிப்படையில் வரையறை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் அந்த உறவுகள் எப்படி அமையணும் என்ற அடிப்படையில எங்களுக்கு சில விடயங்களை பார்த்துக்கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எங்களுக்கு மத்தியில உண்மையான ஒரு நேசத்தையும் முஹப்பத்தையும் அல்லாஹ் உண்டாக்கி அந்த சகோதரத்துவத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி, அஷ்ஹது